friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான அதுவும் கிறிஸ்பியான ஓட்ஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு. யூசுவலாவே தோசை அப்படினா நம்ம அதிகமா அரிசி ஆட் பண்ணுவோம். பட் இந்த ஓட்ஸ் தோசையில just 20% தான் நான் அரிசி ஆட் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தாலும் இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த ஓட்ஸ் தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் பாசிப்பயிறு, அதாவது அந்த பச்சை பயிரை வந்து உடைச்சு தோல் நீக்கி இருக்கும் இல்லையா அது. ஸோ இதை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வந்து தோசைக்கு கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கொடுக்கும். இது கூட ஒரு 1/4 கப் உளுந்து, இதெல்லாம் ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அரிசி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பருப்பு அரிசி ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பருப்பு அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரமாக அரைப்படாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு அப்புறம் நீங்கள் அரிசியை தனியாக அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓட்ஸ் தோசை. ஸோ ஓட்ஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மிக்ஸியோட கெப்பாசிட்டி பொறுத்து கரெக்டான அளவு பருப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம ஊற வச்சதுலேயே மீதி தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட வெட் கிரைண்டர் இருக்குன்னா நீங்கள் வெட் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பருப்பு அப்புறம் உளுந்து எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. ஓட்ஸ் கூட சேர்த்து இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பிளெண்டர்லேயே நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு உளுந்தெல்லாம் அது கூடயே அந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட் உடனே இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை அரைச்ச உடனே ஒரு 1/4 மணி நேரம் இது வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து தோசை செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்துக்கு இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை செய்யுங்க. நம்ம ரெகுலராக சுடுற தோசை மாதிரி இது ரொம்ப புளிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். டெக்ஸ்சர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணுன்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓவர் நைட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் கவர் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஓரளவுக்கு அது சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு அந்த மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மாவில் மறக்காமல் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஸோ அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு தோசையை வந்து நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு தோசை வரும். ஸோ நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம்.
ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டம் பார்ட் நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது தோசை. ஸோ திருப்பி போட்டு ஒரு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 20-30 செகண்ட் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதும். குக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான கிறிஸ்பியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் கூடயோ இல்லை சட்னி கூடயோ நீங்கள் அதை சர்வ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிகினிங்கில் காமிச்ச மாதிரி இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற அரிசி தோசை மாதிரியே, பட் இதில் வந்து நிறையா ஓட்ஸ் பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச்சான ரொம்ப ஹெல்தியான தோசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லை வந்து வெயிட் லாஸ் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தோசை அடிக்கடி உங்கள் ரெகுலர் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாம்பார் சட்னி ரெசிபி எல்லாமே என் சேனலில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி அந்த ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பபாய்.